Welcome back to my channel. I'm Praveena. ஜென்யூனாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் எது இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம க்ரௌட் டெஸ்டிங்கில் டெஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இனி நம்ம பார்க்க போகிறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த பக் சிவியாரிட்டி. எப்படி வந்துட்டு பக் சிவியாரிட்டிஸ் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியணும்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு பக்கு கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பக்கோட சிவியாரிட்டி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். விஷுவல்லையும் கண்டென்ட்லேயும் பார்த்திங்கன்னா சிவியாரிட்டி தேவை கிடையாது. நீங்கள் விஷுவல் பக் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்துட்டு அதில் வந்து சிவியாரிட்டி லெவல் கொடுக்க மாட்டாங்க, கண்டென்ட்மெண்ட்டுக்கும் சிவியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. சிவியாரிட்டி வர்றது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் பங்குக்கு மட்டும்தான் வந்துட்டு சிவியாரிட்டி வரும். ஃபங்க்ஷனல் பக்கில் வந்துட்டு சிவியாரிட்டி வந்து 3 டைப்பாக பிரியும். டெஸ்டேவோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூ டெஸ்ட்டில் அதை விட வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் டெஸ்டேவோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லோ, ஹை, இன்னொன்று வந்துட்டு கிரிட்டிக்கல். இது 3 டைப்பில் தான் வந்துட்டு உங்களுக்கு பக் சிவியாரிட்டி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு விஷுவல், கண்டென்ட்டு, ஃபங்க்ஷனல் 3 எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சிவியாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிவியாரிட்டி வந்து ஃபங்க்ஷனலுக்கு மட்டும்தான், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா லோ, இன்னொன்று ஹை, இன்னொன்று வந்துட்டு கிரிட்டிக்கல். இது 3 தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு டெஸ்டேவோவில் கொடுக்குற ஆப்ஷன்ஸ். லோ அப்படிங்கிறது என்னென்னா இருக்கிறதுலே அது ஒரு பக்கு தான், அது ஒரு ஃபங்க்ஷனல் பக்கு தான். ஆனால் அது பெருசாக நம்ம எதுவும் எஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிறத லோனும். அது பெரிய விதத்தில் நம்மளோட பொட்டன்ஷியலையோ இல்லை யூசர் கன்ஃபியூஷனோ கொடுக்குது, அப்படி ஒரு வெப்சைட்டுக்கு கொடுக்குது இல்லை ஒரு ஆப்புக்கு கொடுக்குதுன்னா அது வந்து ஹைலையும். ஒட்டுமொத்த ப்ராசஸையுமே பிளாக் பண்ணுது, அதுக்கு மேலே நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து கிரிட்டிக்கல்லையும் வந்துட்டு நம்ம வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். இது 3ஐயும் நான் உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ லோ சிவியாரிட்டி பக்கை வந்துட்டு நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வெப்சைட்குள்ளே வந்துட்டு ஆர்டர் போட்டேன். அந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு 100க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் தான் எனக்கு ஃப்ரீ டெலிவரி. ஓகேவா? இப்போ ஃப்ரீ டெலிவரியை நம்ம மெயினாக எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரீ டெலிவரியில் நான் வந்து ஒரு 600 ரூபாய்க்கு மேலே போட்டேன் பொருளை. இப்போ எனக்கு ஃப்ரீ டெலிவரி அப்ளை ஆகிடுச்சு. ஆனால் இப்போ அப்ளை ஆன இடத்துக்கு கீழே ஃப்ரீ டெலிவரி நாட் எட் அப்ளைடு, இல்லாட்டினா யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் 100,000 rupees above then only you can have a ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு ஒரு எரர் மெசேஜோ அது மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை வந்து லோ ப்ரியாரிட்டி, லோ சிவியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வைஸ் எல்லாமே ஓகே தான், ஆனால் அந்த எரர் மெசேஜ் மட்டும் அந்த இடத்துல வருது, அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறது லோவில் போய்டும். அதே இது எப்படி ஹையாக மாறும்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, 1000க்கு மேலே ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வந்துட்டு 100 rupees வந்து டெலிவரி சார்ஜ் விழுகுது, ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் இல்லாமல் 1100 வந்துட்டு விழுந்துருச்சுன்னா அது சிவியாரிட்டி வந்து ஹையில் போகும். அதே இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டெலிவரியும் விழுந்துருச்சு, உங்களுக்கு நீங்கள் 1000 மேலேயும் ஆர்டர் போட்டிங்க, இந்த இடத்துல உங்களுக்கு 1000 தான் காமிச்சிது, ஆனால் அடுத்து நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போகும்போது அது மறுபடியும் 1100 காமிக்குது அப்படின்னா அது வந்துட்டு கிரிட்டிக்கல். புரிஞ்சா? இப்படி தான் வந்துட்டு ஒரே ஆப்ஷனை 3 வயசாக வந்துட்டு சிவியாரிட்டி பிரியும். நம்ம எந்த ஆப்ஷனை பொறுத்து பண்ணுறோமோ அதை வச்சு நமக்கு சிவியாரிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு புது வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரைவசி பாலிசிக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸில் எப்படி பக் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணாமலே சப்மிட் பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலரில் எரர் மெசேஜ் வரணும், இந்த பாக்ஸை நீங்கள் இன்னும் கிளிக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணால் தான் லாகின். அப்படி எரர் மெசேஜ் வராமல் இருந்தால் அது லோ சிவியாரிட்டி. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து செக் பாக்ஸை இது எப்படி ஹையாக மாறும்னா, செக் பாக்ஸை கிளிக் பண்ணவே இல்லை ஆனால் சப்மிட் பண்ணிட்டீங்க, அதுவும் அக்செப்ட் ஆகி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது ஹை சிவியாரிட்டி. செக் பாக்ஸே நாங்கள் செக் பண்ணலை ஆனாலுமே ப்ரைவசி பாலிசி அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போகலை, அப்படி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஹை சிவியாரிட்டி. இன்னொன்று வந்துட்டு செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்க, சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற இடத்துல இன்னும் நீங்கள் செக் பாக்ஸே கிளிக் பண்ணலை அப்படின்னு சொல்லி உங்களை பிளாக் பண்ணிச்சுன்னா அது வந்து கிரிட்டிக்கலில் போய்டும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு சிவியாரிட்டியை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிவியாரிட்டி வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹை சிவியாரிட்டியாக இருக்குது, அதை நீங்கள் லோவில் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே நீங்கள் வந்துட்டு இப்போ லோ சிவியாரிட்டியாக இருக்குது அதை ஹையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்கள் சிவியாரிட்டியை டவுன்கிரேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டவுன்கிரேட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க, உங்களுக்கே நீங்களே டிட்டர்மைன் பண்ணி அதை வந்துட்டு என்ன சிவியாரிட்டி அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக போட்டுக்குங்க. ஸோ இதனால் ஒரு ரிஜெக்ஷன் வராது. ஆனால் இதே வந்துட்டு கண்டென்ட்டு, விஷுவலு, ஃபங்க்ஷனில் தப்பு பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் அதை பற்றின வீடியோஸ் நான் அடுத்ததில் போடுறேன். ஏதாவது இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.